காயத்ரிக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணமா? என்ன சீனு சொல்ற? அவ பூ மாதிரினா அவளை சுத்துற வாசம் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ செல்ல மாதிரினா அவளை சுமக்கிற தேர் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரன், ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அவ மேல ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்ன கடவுள் மாதிரி நினைச்சு அவ மனசுல மாட்டி வச்சுட்டாடா. டேய், என்னடா எல்லாரும் என் வாயை பார்த்து நிக்கிறீங்க? வர வெள்ளிக்கிழமை காயத்ரிக்கு கல்யாணம். டேய், பந்தல் வேலையை நீ பார், பந்தி வேலையை நீ பார். நீங்க இந்த ஊர்லயே பெரிய மண்டபத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாப்பாடு தூளா இருக்கணும். நீ பாத்திரப்படத்துக்கு ஏற்பாடு பண்ண. இந்த பேட்டையை, இந்த ஊரே பிரமிக்கிற மாதிரி நம்ம காயத்ரி கல்யாணம் நடக்கணும். என்ன சீனு, நீ காதலிக்கிற விஷயத்தை உண்மையாவே காயத்ரிட்ட சொல்லவே இல்லையா? என்ன கடவுளா நினைக்கிற காயத்ரி கிட்ட நான் ஒரு சாதாரண மனுஷனா என்ன காட்டிக்க ஆசைப்படல. வணக்கம். வணக்கம் ஐயா. சார் என்ன ஜாமீன் எடுக்க போறதா கேள்விப்பட்டனுங்க. ஆனா சார் யாருன்னு? என் பேர் உலகநாதன். இவர் என்னோட லாயர். நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்க இந்தியன் சிட்டிசன். சுமார் 500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன். அத்தனை கோடி சொத்துக்கும் ஒரே வாரிசான என் மகன் உங்க வீட்டு பொண்ணு காயத்ரியை காதலிச்சிட்டான். என்னையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கதான் முடிவு பண்ணிட்டான். எனக்கு என் மகன் தேவை, உங்களுக்கும் உங்க பையனுக்கும் விடுதலை தேவை. என் பணத்தை வச்சு உங்களுக்கு நிரந்தரமா விடுதலை வாங்கி தர என்னால முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாது. உங்க பையனை உங்ககிட்ட சேர்த்துட்டு என் பொண்ண சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். ஆல்பர்ட், சேர் எல்லாம் ரெடியா? சீனு நீட்டு, நம்ம பேட்டை ஜனங்க 10,000 பேர் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. சீனு சீனு சீனு, என்னடா திடீர்னு 2 பேர் வந்து காயத்ரியும் நம்ம மாப்பிளையும் அந்த பழைய ஒர்க் ஷாப் பக்கமா கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. சீனு, ஊரை கூட்டி சோத்த போட்டு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணிருப்பான் அவன் சித்தப்ப. என்ன உள்ள தள்ளி போட்டு எவனா ஒரு ஓடுகாலி கழுத சொன்னான்னு இந்த ஒழுக்கமான பிள்ளைய கூட்டு ஓடி போலான்னு பாத்தியாக்கு. டேய், நீ ஏன்டா நிறுத்திட்ட? காயத்ரி விட்டுடுங்க. ஏங்க இந்த பிள்ளை உனக்கு ஒரு வருஷமா தெரியுமா? ஆனா எனக்கு இந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்தே தெரியும். இந்த பொண்ணுக்காக நானும் என் மகனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஏன்டா கழுதைக்கு பிறந்தானு பாத்துட்டு இருக்க? ரொம்ப லவ்ங்களா? எங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நீங்க வேற சந்திரிசாக லவ் பண்ணி தொலைச்சு போட்டீங்க. அட நீங்க லவ் பண்ணலாம் தம்பி, தப்பு இல்ல. ஆனா அவ உங்களை லவ் பண்ணாலோ? ஆமா சார், அது தப்பு தம்பி. அதனாலதான் அதனால அவங்க அண்ணன் அடிச்சு கண்டிக்கிறேன். நீ யாரு? அடுத்த வீட்டு புள்ள ஒன்னு அடிப்பண்ணா? நீ கெஞ்சிலாம் கேட்காது கண்ணு. நீ 16 பெத்து பெருவாழ் வாழ வேண்டிய புள்ள. ஆனா அவ இருக்கால அல்பாயுசுல போக வேண்டியவ. அவளுக்காக போய் கெஞ்சிட்டு கிடக்குறீங்க. ஏங்க நீ உன் புத்திய வச்சு என்ன ஜெயிலுக்கு காமிச்ச, நான் என் புத்திய வச்சே வெளியே வந்துட்டேன். ஆனா இப்ப இந்த கத்திய வச்சு நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்புவேன். அங்க இருந்து எந்த சக்தியால உன்னை கொண்டு வர முடியாது. ஆனா என்ன, அப்ப உசுரை கொடுத்தா சித்தப்ப உசுரை எடுத்தான்னு உலகம் எல்லாம் பேசுவாங்க. பேசிட்டு போறானுங்க. ஏண்டா நீ குத்துற நான் குத்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே குத்துறேன். அந்த புண்ணியம் என்ன வந்து சேரட்டும். போய் சேருமா தாயே. அவன் உயிரோட வெளியே போக கூடாது. அவனை இங்கே புதைங்கடா.
டைம் ஆயிடுச்சுடா. என்னடா சீனு என்ன காணாது? ஒண்ணு ஆகல. வண்டி புறப்பட போகுது. சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரம் சுரேஷ் உள்ள போ. சீக்கிரம் ஏறுங்க. காயத்ரி உள்ள போமா. சீனு, சாரி சீனு, என்னால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். சாச்சா, உங்க 2 பேருக்கும் ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் முடியாம போச்சு. நான் நினைக்கிற மாதிரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். இது எங்க அப்பா என் அம்மாவுக்கு மாட்டி விட்டது. இத காலில் மாட்டிக்கிட்டா தாலி கட்டினதுக்கு சமூனி என் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. இதை சுரேஷும் காலில் மாட்டி விடணும். அதை நான் பார்க்கணும். மாட்டி விடுங்க சுரேஷ். இது பாருமா, இந்த தண்டை நியாயமா என் பொண்டாட்டியோட காலில் இருக்க வேண்டியது. என்னோட துரதிருஷ்டம் ஒண்ணு மட்டும் தான் அவ காலுக்கு போட முடிஞ்சது. இன்னொன்னு போடுறதுக்கு முன்னாடியே எங்களை பிரிச்சுட்டாங்க. இனிமே இது உனக்கு தான் சொந்தம். சீனு, என் மாமா உன்னோட அப்பா. உனக்கு ரொம்ப சுயநலமா? உன்னை தவிர இந்த சீனுக்கு வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. இந்த சீனு உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டான். சீனு, நீ மழையில் நனைய வேண்டாம், திண்ணையில வந்து படுத்துக்கலாம். இனி எங்க அம்மா சொல்லிச்சு. வாழ்க்கையில ஒன்றை இழந்தவங்கனாலதான் இன்னொருத்தரோட இழப்பை புரிஞ்சுக்க முடியும்.